75 வயசுல ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன பண்ணுனா புறப்பட்டு போப்பா, நீ கிளம்பு, பாத்துக்கலாம். ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டே இருக்காரு. நீங்க 7ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை என்ன பண்ணுவேன் கொடுப்பேன் என்ன பண்றாரு வாக்கு பண்ணுகிறார். அதுக்கு கீழே இருக்கிற வசந்த வாசித்து பாருங்க. ஃபுல்லா உனக்கு தருவேன் உனக்கு தருவேன் உனக்கு தருவேன்னு சொல்லிட்டாரு. இது எப்பதான் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 13வது அதிகாரத்தை நீங்க 1-2 வாசிங்க. வந்தார்கள். நல்ல கவனியா, ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னும் ஆஸ்திகளையும் உடைய எப்படி இருந்தா பாலைக்கும் போது எப்படி வந்தாரு? ஒண்ணும் கிடையாது. தேசத்தை விட்டு போனா தேசத்துல இருந்த இடத்தைய தூக்கிட்டா போக முடியும்? போக முடியாது. வெறும் கையா தான் என்ன பண்ணும்? உன்னையும் குடும்பமும் ஏன்னா தகப்பன் வீடு எல்லாத்தையும் விட்டு போப்பானா வெறும் கையை வீசிட்டு போனாரு. ஆனா இங்க என்ன வந்திருக்குன்னா மிருக ஜீவன் இருக்கு, வெள்ளி இருக்கு, பொண்ணு இருக்கு. பேரு என்ன வச்சுட்டாங்கன்னா சீமான். என்ன பேரு? உள்ள வசதி ஆயிட்டாரு. எப்படின்னா தன்னுடைய பயத்தின் நேரத்துல கர்த்தரை நம்பினார், அழைச்சாரு. ஆண்டவர் நடத்துவார். நமக்கு பயம் வரும்போது, சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு எதிராக இருக்கும் போது, எல்லாம் நம்ம கலங்க பண்ணி கொண்டிருக்கும் போது நீங்க கர்த்தரை நம்புங்க. அழைச்சாரு, அவர் நடத்துவார். வரட்டங்க.